தாவேகாவுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர்னு நீங்கள் சொன்னீங்க. அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை எல்லாரும் காசு போட்டு திறந்து வச்சிருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நடந்த கூத்த கேளுங்க. சாதி இந்துக்கள், தலித்துகள் எல்லாம் சேர்ந்து தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சிலையை வரட்டும்பான்னு காத்துக்கிட்டு இருந்து சிலையை வந்த பிறகு பார்த்தா அந்த சிலையை அந்த சிலையில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருக்கிற அண்ணல் அம்பேத்கர். அவ்வளோதான், கால் மேலே கால் போட்டுருக்கு அந்த சிலை. எப்படி கால் மேலே கால் போட்டு ஒரு சிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் திறக்க விடலைங்க அந்த சிலையை. அந்த அளவுக்கு மோசமான சாதிய புத்தியோட, சாதிய வன்மத்தோட தெரிகிற ஆட்கள், சாதி இந்துக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, என் நேரம் எல்லாரும் முன்னாடியும் போய் அதை கையை திறந்து வச்சிருக்க வேணாம் முதலமைச்சர். எந்த நாட்டில், எந்த யுகத்தில், எந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தெரியப்படுத்தியிருக்க வேணாமா? ஆனால் அதை பண்ணலை அவர். இப்போ அவர் பண்ணலைங்கிறதுல மேட்ரு. இதை கண்டித்து இந்த மாதிரி ஏன் பண்ணலை, இது ஒரு தவறான விஷயம் இல்லையா, சாதி பார்க்கலாமா தமிழ்நாட்டுக்குள்ளன்னு கேட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியோ அந்த தலைவர் அண்ணன் சீமான் அவர்களும் கேட்டிருக்காங்க, அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ அது குறித்து ஒரு கேள்வியை அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அமைச்சருக்கு எனக்கு சீமான்னா யாருன்னு தெரியாதுங்க, எம்எல்ஏவா எம்பியான்னு கேட்குறாரு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவருக்கு சீமான்னா யாருங்கிறது தெரியும், நமக்கு தெரியும். அவருக்கு அந்த மேட்ரே தெரியாது. என்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த சம்பவம் எந்த ஊர், யார் சிலை, அந்த சிலையில் என்ன பிரச்சனை, அல்லது இந்த பிரச்சனையை இது ஒரு பெரிய பிரச்சனையை போல ஊதி பெரிதாக்கக்கூடிய அந்த லோக்கல் இருக்கிற நிர்வாகிகள் யார், அந்நபர்கள் யார், இதை பற்றி எந்த விதமான புரிதலும் அவருக்கு கிடையாது. அந்த தெரியாதுக்கு பதில் தான் அவர் இந்த தெரியாதுன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை உருவாக்கலான்னு ட்ரை பண்ணார். அவருக்கு தான் அது பேக் ஃபயராக இருக்குங்கிறது வேற. ஏன்னா எல்லாரும் கேட்டாங்க, யாருன்னே தெரியாதவருக்கு எதுக்கு அவங்க அண்ணன் போய் சால்வையை போர்த்தினாரு அப்படின்னு கேட்டாங்க. அவரும் முதலமைச்சராக போய் பார்த்தாரு, முதலமைச்சரும் அவரை பார்த்தாரு. ரெண்டு பேரும் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. இது நமக்கு நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். நம்ம வரவற்றோம், பாராட்டணும், இப்பயும் வாழ்த்துறோம். முதலமைச்சர் விஜய் அந்த செயல்பாடு கண்ணியத்துக்குரியது, அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. எதுக்காக நான் பதிவு பண்ணுறேன்னா, ஒரு அமைச்சரோட செயல்பாடும் பாருங்கள். இந்த விஜய் பாலாஜிங்கிறவர் இவ்வளோ பேசினாரு, யாருன்னு தெரியாது. சரி, எம்எல்ஏ